hello everyone, welcome back to Jet to Mastery. இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் ரிப்பீட்டிங் எலிமெண்ட் அப்படிங்கிற ப்ராப்ளமை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். கொஸ்டின்ல ஒரு அரே கொடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் இந்த அரே. இந்த அரேல ஃபர்ஸ்ட் ரிப்பீட்டிங் எலிமெண்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரிப்பீட்டிங் எலிமெண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாமா? 10 5 3 4 3 5 அதை முதல்ல எழுதிக்கலாம். 10 5 3 4 3 5 10 5 3 4 3 5 4 3 5 6 I guess 4 3 5 6 இதுதான் எலிமெண்டா கொடுத்திருக்காங்க. இதுதான் given array. கரெக்ட்டுங்களா? இதுல அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ரிப்பீட்டிங் எலிமெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? ரிப்பீட்டிங் எலிமெண்ட்னாலே அப்ப அந்த எலிமெண்ட் வந்து ஆல்ரெடி எங்கேயாவது இருக்கும். திரும்ப ஒன்ஸ் அகைன் வர்றதுனால நான் என்ன சொல்லுவேன்? அந்த எலிமெண்ட் ரிப்பீட்டிங் எலிமெண்ட் அப்படின்னு நான் சொல்றேன். நம்ம நார்மலா என்ன நினைப்போம்? 10 இப்ப வரைக்கும் ஒரு டைம் வந்திருக்கு. ஓகே, 10 வந்து ஒரு டைம் வந்திருக்கு. அடுத்தது 5 ஒரு டைம் வந்திருக்கு. ஓகே, அடுத்தது 3யும் ஒன் டைம் வந்திருக்கு. ஓகே, அடுத்தது 4ம் ஒன் டைம் வந்திருக்கு. ஓகே, அடுத்தது திரும்ப 3. அப்ப 3 ஆல்ரெடி ஒன் டைம் வந்திருக்கு. திரும்பவும் 3 இருக்கிறதுனால 3 தான் என்னுடைய ஆன்சர்னு நான் சொல்லுவேன். பட் தட் இஸ் நாட் அ கொஸ்டின். ஓகேங்களா? சோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிப்பீட்டிங் எலிமெண்ட். முதல்ல இது ரிப்பீட்டிங் எலிமெண்டா இருக்கலாம். அதுல வர ஃபர்ஸ்ட் ரிப்பீட்டிங் எலிமெண்ட் 3 என்னுடைய ஃபர்ஸ்ட் ரிப்பீட்டிங் எலிமெண்ட் கிடையாது. இங்க இருந்து பார்க்கும்போது 5 பாருங்களேன். 5 எனக்கு திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேங்களா? 5க்கு அப்புறம் தான் 3 வந்திருக்கு. சோ அப்போ 5 தான் என்னுடைய ஆன்சர். ஓகேவா? இது எப்படி நான் சால்வ் பண்றது? ஓகே, இதுதான் கொஸ்டின். ரொம்பவே ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம வழக்கம் போல இந்த மாதிரி கேட்டாங்களா நான் என்ன பண்றேன்? ஆஷ் மேப்ல என்னுடைய எலிமெண்ட் வித் ஃப்ரீக்வன்சி நான் ஸ்டோர் பண்ணிக்க போறேன். எலிமெண்ட் வித் ஃப்ரீக்வன்சி. அப்ப ஸ்டோர் பண்ணா என்னது? முதல்ல ஒரு 10 எடுப்பேன். 10 ஒன் டைம் ஸ்டோர் ஆயிருக்கு. 5 எவ்வளோ டைம்? 5 வந்து 2 டைம். அடுத்தது 3 எவ்வளோ டைம்? 3 2 டைம். 3 2 டைம். அடுத்தது 4 எவ்வளோ டைம்? 4 1 டைம். 6 எவ்வளோ டைம்? 6 1 டைம். ஓகே. சோ ஆஷ் மேப்ல ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு ஆர்டர் என்னவா வேணாலும் இருக்கலாம். கரெக்டா? எந்த ஆர்டர்ல வேணாலும் நமக்கு ஸ்டோர் ஆகலாம் ஆஷ் மேப்ல. சோ அப்போ எந்த ஆர்டர்ல வேணாலும் ஸ்டோர் ஆகலாங்கும் போது இப்ப எனக்கு இப்படி ஒரு ஆர்டர்ல ஸ்டோர் ஆயிருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? இப்ப ஃப்ரீக்வன்சியை ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்ப நான் ஒவ்வொரு வேல்யூவா எடுக்கிறேன். ஓகேங்களா? இந்த 10ங்கிறது கீ. இது எல்லாமே கீ. கரெக்டா? கீங்கிறது ஒன்லி ஒன் டைம் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். 10 6 5 3 4 கீ வந்து கம்பல்சரி யூனிக்காவும் இருக்கும். இந்த 10ஓட வேல்யூ, அதாவது 10ஓட ஃப்ரீக்வன்சி எவ்வளவு இருக்கு? 1 தான் இருக்கு. 1 தான் இருக்குன்னா என்ன அர்த்தம்? 1 தான் இருக்குன்னா அந்த 10 ஒரே ஒரு டைம் தான் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ அப்ப இந்த 10 வந்து என்னுடைய ஆன்சர் கிடையாது. அடுத்தது 5ஓட ஃப்ரீக்வன்சி எவ்வளவு? 2. அப்படின்னா என்னது? 2 டைம் பிரசன்ட் ஆயிருக்குது 5. அப்ப எது என்னுடைய ஆன்சர்? 5 தான் என்னுடைய ஆன்சர். my answer equal to 5. ஓகேங்களா? சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்த கொஸ்டின் 6 10 5 6 10 5 4 9. சரி, இதை எடுத்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆகுதானே? ஓகே, ஒர்க் ஆகுது. சரி, இப்போ இதுதான் வேல்யூ அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவேன்? ஃப்ரீக்வன்சி கிரியேட் பண்ணுவேன். 6 எவ்வளோ டைம் இருக்கு? ஒரே ஒரு டைம் தான் இருக்கு. 10 எவ்வளோ டைம் இருக்கு? ஒரே ஒரு டைம் தான் இருக்கு. 5 எவ்வளோ டைம் இருக்கு? ஒரே ஒரு டைம் தான் இருக்கு. 4 எவ்வளோ டைம் இருக்கு? ஒரே ஒரு டைம் தான் இருக்கு. அடுத்தது 9 எவ்வளோ டைம் இருக்கு? ஒரே ஒரு டைம். 120 ஒரே ஒரு டைம். முதல்ல ஃப்ரீக்வன்சி இது கிரியேட் பண்ணியாச்சு. ஆஷ் மேப்ல ஃப்ரீக்வன்சி இது கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுவேன்? 6 செக் பண்ணுவேன். 6ஓட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ டைம்? கிரேட்டர் தென் 1 இருக்கா? ஏன்னா 1 டைம் இருந்தா எனக்கு தேவையில்லை. 6ஓட ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் தென் 1 இல்ல. 10ஓட ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் தென் 1 இல்ல. 5ஓட ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் தென் 1 இல்ல. 4ஓட ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் தென் 1 இல்ல. 9ஓட ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் தென் 1 இல்ல. 120ஓட ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் தென் 1 இல்ல. அப்ப எதுவுமே இல்லைன்னா ஆன்சர் என்னது? ஆன்சர் ஈக்குவல் டு -1. நான் லைனா 0th இண்டெக்ஸ்ல இருந்து லைனா வரும்போது எந்த பாயிண்ட்ல கிரேட்டர் தென் 1 இருக்கோ ஃப்ரீக்வன்சி, அப்ப அதுதான் என்னுடைய ஆன்சர். அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். இதுதான் நம்மளோட அப்ரோச். ஓகேங்களா? சோ அப்ரோச் ரொம்பவே சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃப்ரீக்வன்சி ஆஷ் மேப் கிரியேட் பண்ணணும். அது எப்படி கிரியேட் பண்றது? முதல்ல ஆஷ் மேப்பை டிக்ளேர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஆஷ் மேப்பை டிக்ளேர் பண்ணிக்கணும். சோ நம்ம எதுல வேணாலும் போடலாம். அரே சப்போர்ட்ஸ்லயே எடுத்து போடுறதுனால போடலாம், இல்ல ஆரக்கிள் ஜாவா 8ல போடுறதுனால போடலாம். சோ நான் ஆஷ் மேப் யூஸ் பண்றேன் இல்லையா? எதுல வேணாலும் போடலாம். நீங்களும் எதுல வேணாலும் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஆஷ் மேப்பை டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஆஷ் மேப் இன்டீஜர், கீயும் இன்டீஜர் தான், வேல்யூவும் இன்டீஜர் தான். நேம் hm equal to new hash map. ஓகே, hash map டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ ஃபார் int value of a, ல இருந்து ஒவ்வொரு வேல்யூவா ஆக்சஸ் பண்றேன். hash map டாட் புட் இந்த வேல்யூ கமா
hashmap.get or default. ஏன்னா frequency அப்படிதான் நம்ம செட் பண்ணணும், ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதனால திரும்ப திரும்ப அதவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். hashmap.get or default of என்ன போடணும், அந்த வேல்யூ இல்லைன்னா 0 + 1 கிடைக்கிற வேல்யூஸ் ஆன்சர் கூட +1. ஆல்ரெடி அந்த வேல்யூ இருந்தா இருக்கிற வேல்யூவோட ஆன்சர், இல்லைன்னா 0 இஸ் மை டிஃபால்ட் ஆன்சர். இதை தான் நான் புட் பண்ணிடுவேன், அவ்வளவுதான். இப்போ hashmapோட ஃப்ரீக்வன்சி அரே ரெடி. இப்போ என்ன பண்ணணும், ஃபார் int வேல்யூ ஆஃப் a. சேம் அதே ஏல இருந்து ஒவ்வொரு வேல்யூவா லைனா ஆக்சஸ் பண்றேன், 0 இண்டெக்ஸ்ல இருந்து ஆக்சஸ் பண்றேன். இதுக்கு அர்த்தம் இப்போ என்ன செக் பண்ணுவேன், if hashmap கண்டிப்பா இந்த வேல்யூ எல்லாமே hashmap குள்ள இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன செக் பண்றேன், if hashmap.get வேல்யூ, இது என்ன கொடுக்கும், கண்டிப்பா ஒரு இன்டீஜர் வேல்யூவை கொடுக்குமா, அந்த பர்டிகுலர் கீ எவ்வளோ டைம்ஸ் இருக்குங்கிற ஒரு வேல்யூ கொடுக்கும். அது greater than 1 இருந்தா ரிட்டர்ன் வேல்யூ. அதுதான் என்னுடைய ஆன்சர். கரெக்டா? ஒருவேளை கம்ப்ளீட்டா செக் பண்ணி அந்த அரே ஃபுல்லா செக் பண்ணி எதோட ஃப்ரீக்வன்சி எதோட வேல்யூஸுமே greater than 1 இல்லைன்னா எது என்னுடைய ஆன்சர், ரிட்டர்ன் -1. ஓகேவா? ரொம்ப சிம்பிளா இருக்கா? hashmapனு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்கிட்டதுக்கே இந்த மாதிரி ப்ராப்ளமே ஈஸியா சால்வ் பண்ணியாச்சு. hashmap இல்லைன்னா நினைச்சு பாருங்க இது எப்படி சால்வ் பண்ணிருப்பீங்கன்னு. hashmap இல்லைன்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணிருப்பீங்க, உங்களோட அப்ரோச் என்னவா இருக்கும், நீங்க யோசிக்கிறக்கே கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் பவர் ஆஃப் hashmap. இப்போ ரன் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகே, சப்மிட் பண்ணிடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிருங்க. ஓகே, லார்ஜ் டெஸ்ட் கேஸ், அவ்வளோதான். எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவில் எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல மறக்காம பின் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பை, டேக் கேர்.